யோபு ஒரு பாவியான மனுஷன், யோபு ஒரு பலவீனமான மனுஷன். ஆனால் அந்த பாவத்திலையும் பலவீனத்திலையும் அவன் தேவனை மேன்மைப்படுத்துகிற மனுஷன். அவன் கடவுளுக்கு உத்தமனா, நீதியா, சன்மார்க்கமா, பொல்லாப்பு விட்டு வளர்கிறவனா, தேவனுக்கு பயந்தவனா அந்த மனுஷன். இந்த உலகம் யோபை என்னல, இந்த உலகத்துக்கு யோபு பெருசா தெரியல. இந்த உலகத்துல யோபு பணக்காரனா, துள்ளதி பரதான் பார்த்துச்சு. ஆனா தேவன் யோப இருதயத்திலையும் சிந்தையிலையும் வாழ்க்கையிலையும் தேவனுக்கு எப்படிப்பட்டவன்றதை பார்க்கிறார். கடவுளுக்காக செய்யக்கூடிய எந்த அர்ப்பணிப்பும், கடவுளுக்காக வாழக்கூடிய ஒவ்வொரு போராட்டமும், கடவுளுக்காக பிரயாசப்படுகிறது, கடவுளுக்காக இழக்கிறது, கடவுளை நோக்கி ஓடுகிறது, கடவுளை நேசிக்கிறது, கடவுளுக்காக செயல்படுத்தக்கூடிய அர்ப்பணிப்பு, இதுதான் நித்தியத்துக்கும் போற்றப்படும். கடவுளுக்காக இந்த உலகத்துல என்ன செய்யப்படுகிறது, கடவுளுக்காக எதை செய்து கொண்டிருக்கிறோம், கடவுளை குறித்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நித்தியத்துக்கும் கடவுளுடைய சிந்தனையில இருக்கும். யோப பாத்தியா, அவன் எவ்வளவு சொத்துள்ளவனா இருக்கிறான், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறான். யோபு இந்த பூமியில எவ்வளவு பணக்காரனா இருக்கான்னு சொல்ற, அவன் எவ்வளவு உத்தமனா இருக்கிறான், அவன் எவ்வளவு பொல்லாப்பு விட்டு வளர்கிறவனா இருக்கிறான், அவன் எவ்வளவு தேவனுக்கு பயந்தவனா இருக்கிறான், அவன் எவ்வளவு எனது நேசத்துக்குரியவனாக இருக்கிறான் பாக்குறான். யோபு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம அவனுக்கு கொடுக்கப்பட்ட சிறிய வெளிச்சத்துல பெரிய விசுவாசத்தோடு வாழ்ந்த ஒரு மனுஷன்.